யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்களுக்கு பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிசேட் தாங்க. சிசேட்டில் பார்த்தோம்னா 0.5 மார்க்கில், 1 மார்க்கில், ஒரு கொஷினில், இது மாதிரி நிறைய டாப்பர்ஸ் வந்து சிசேட்டில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நிறைய மார்க் கன்ஃபார்ம் கிளியர் ஆயிரும், மார்க்கே 100 தாண்டிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிசேட்டில் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ சிசேட்டுங்கிறது நம்மளோட எக்ஸாமை, நம்மளோட அட்டம்ப்டை, இதை வந்து நம்மளோட லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். சிசேட்டை லாஸ்ட் 1 மந்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிசேட் ப்ரிப்பரேஷனில் இந்த 1 மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க கையில். அண்ட் தென் சிசேட்டை மொத்தமாக 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு மேக்ஸு, கிட்டத்தட்ட 35லேருந்து 40 கொஷின் வரைக்கும் கேட்கலாம். காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 25லேருந்து 30 கேள்வி வரைக்கும் வரும். ரீசனிங் ஒரு 15லேருந்து 20 கேள்வி வரைக்கும் வரும். சரிங்களா? இதில் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இந்த 3 டைப்பில் எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறத கண்டுபிடிங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லியும் ஒரு 1/2 hour 45 minutes அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு டெய்லி ஒரு 45 minutes ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான இருக்கிற ஏரியாவில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஏரியா போங்க. ஒரு உதாரணத்துக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ரீசனிங் வாங்க. ஒரு 45 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மேக்ஸுக்கு ஒரு 45 நிமிஷம் கொடுங்க. சரிங்களா? 3 கேட்டகரியுமே டெய்லி ஒரு 2 hour நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் முக்கியமாக நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து லாஸ்ட் 5லேருந்து 6 வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கீ யூடியூப்லேயே கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு அதே மோர் தென் சஃபைஸ். நீங்கள் 27 கேள்வி 28 கேள்வி வருதுன்னா ஒரு 20 கேள்வி கிட்டையாவது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான டாபிக் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா மாடல் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் நோட் பண்ணிக்கிறீங்களா? அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஏஜஸ் பார்ட்னர்ஷிப்பு, பர்முடேஷன் காம்பினேஷனு, நம்பர் சீரீஸு, சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸு, கோடிங் டீகோடிங்கு, டைரெக்ஷனு, கேலண்டரு, கிளாக்கு, பிளட் ரிலேஷனு, ரேங்கிங் அண்ட் ஆர்டரு, சிலாகிசம். ஸோ மோஸ்ட்லி இதிலேருந்து ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின் வந்துடுது. ப்ளஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின் போட்டுறோம் அப்படின்னா 40 கொஸ்டின் நெட்டாக போட்டுருவோம். சரிங்களா? அப்போது வந்து நமக்கு 27 கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும். நெகட்டிவ்லாம் போக 27 கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சுனாவே நம்ம கிளியர் ஆகிறதுக்கான சான்ஸ். சரிங்களா? ஆனால் இதில் வந்து நீங்கள் 40 கேள்வியே கரெக்டாக போகிற சான்ஸ். இந்த ஏரியாலாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 40 கொஸ்டின் ஸ்ட்ரைட்டாகவே கரெக்டாக போட சான்சஸ் அதிகம். ஸோ லாஸ்ட் 1 மந்த்து மிஸ் பண்ணிடாதுங்க. டெய்லி 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிசேட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நல்ல ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ணுங்கள்.